இந்த ஃபார்ம்ல மட்டும் ஐயா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. அவர் தானே கையெழுத்து போட்டுட்டு தான் மறுவேலை பாப்பாரு. ஏமா? அத்தை விடுங்கள் ஆயிரு சார், நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். இந்தாங்க. வள்ளி, வாங்க ராஜன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம்? இல்லையா, அது வந்து நான் தான் அவர் வர சொன்னேன். அது வேலூர்ல மறுபடியும் நம்ம லேண்ட் பிரச்சனை இருக்குதுல்ல, இந்த முருகேசன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்கானா, அதான் அவன் பேர்ல ஒரு கேஸ். அதெல்லாம் தான் நான் பேசி முடிச்சிட்டேனே. பேசிட்டியா? அது அது மாறன பெயில் எடுக்கணும் அதானே? ஆமா, அதுக்குதான் வர சொன்னேன். அப்புறம் ஏன் என்கிட்ட மறிக்கிற? சொன்ன நீ ஒத்துப்பியா? வேணாம் தான் சொல்வேன். எனக்கு என் மருமவன் வீட்டுக்கு வரணும். அவனை அங்கெல்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னா கெட்ட சகவாசத்தால கெட்டு போயிடுவான். யாருக்கு? அவனுக்கு கெட்ட சகவாசம் வருமா? அங்க இருக்கிற கைதிங்க இவனை பார்த்து கெட்டு போவாம இருந்தா சரிதான். நான் அவன் உன் புள்ளனா? அதான் தலைமுழிட்டுனே. தலைமுழுவிட்டா ரத்த பந்தம் இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாரு, எனக்கு அவனை ஜாமீன்ல எத்தே ஆகணும். என்னது? அவன் ஒன்னும் சுதந்திரத்துக்கு போராடி ஜெயிலுக்கு போல, அவன் கொலை பண்ணிட்டு போய்கிறான். அத மறந்துடாத. என்ன நான் இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்படி சொல்லாமா? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அப்படிலாம் என்னால கடந்து போக முடியாது. அதுக்காக அவனை அப்படியே அங்க விட்டுற முடியுமாண்ணா? நீ சொல்ற மாதிரி கொலைய அவன் பண்ணியிருந்தாலும் நாம அவனை காப்பாத்தி ஆகணும். அதான் குடும்பம். அங்க ஒரு உசுரை பறி கொடுத்துட்டு துடிச்சு நிக்கிறாங்களே, அவங்களும் குடும்பம் தான். ஏன்னா இப்படி புடிவாதம் பிடிக்கிற? ஊர்ல எந்த தகப்பனாவது தான் பெத்த புள்ளிய ஜெயில வச்சு பாக்கணும்னு நினைப்பானா? வள்ளி, அவன் தப்பு பண்ணிக்கிறான். அதுக்கு முழுசா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளில வரணும். இதுல அப்பா பையன் பாசத்துக்குலாம் இடம் இல்ல. இதுக்கு மேலேயே நீ பெயிலு கீழ்னு பேசி நின்ற அவள் தான். ராஜன் ஐயா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், இதுல நீங்க தலையிட வேணாம். விலைக்கு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பையன் பண்ண தப்புனால ஒருத்தவங்க உயிரே போயிடுச்சு டாக்டர். இப்போ ஒரு குடும்பமே அனாதையா நிக்குது. அவன் செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இன்னொருத்தன் உயிரையாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க உள்ள பெஸ்ட் டாக்டர்ஸை வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டின்னு போலாமா டாக்டர்? இப்போ பேஷண்ட் இருக்கிற நிலைமையில அவரை ஷிஃப்ட் பண்ணா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் சார். கல்யாணத்துக்கு நிச்சயமான பையன் டாக்டர். அந்த குடும்பத்துல அண்ணன் தான் போயிட்டான். இவன் பழைச்சாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் சார். டாக்டர், வேற எங்கேயாவது வெளியில இருந்து டாக்டர் கூட்டின்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கலாமா? யாராவது இதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டின்னு வரலாமா? டாக்டர், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்ணி வர வைக்கிறேன் டாக்டர். நம்மகிட்டயே பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க சார். அப்படி ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். டாக்டர், இப்ப என் கண்ணுக்கு தெரியுற சாமி நீங்க தான். அவனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். முயற்சி பண்றேன் சார், முயற்சி பண்றேன். குடிமா, அழுதுக்கு நேர்ந்திருப்ப, சாப்பிட்டுருக்க கூட மாட்டேன். அழுவுறதுக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல. குடும்பத்துக்கு எல்லாவுமா இருந்த அண்ணன் இறந்துட்டான். அதை நினைச்சிங்க அப்படியே இருந்தா குடும்பம் செதஞ்சு போயிடும். யாராவது ஒருத்தர் எழுந்து முன்னுக்கு வரணுமே. எல்லா கஷ்டத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கின்னு நீ முன்னுக்கு வந்துட்டியம்மா.
ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க தான் சீக்கிரமா உடைஞ்சிருவாங்க. எனக்கும் அந்த அனுபவம் இருக்குதுமா. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் பையன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இருந்தாலும் உன்கிட்ட அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ சார், என்ன சார் நீங்க? வசதியான வீட்டு பசங்க தப்பு செஞ்சா அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றதுதான் இந்த நியூஸ்ல டிவில எல்லாம் பார்த்துருக்கோம். நீங்க நினைச்சிருந்தா உங்க பையனுக்கு பதிலா அவர் வயசுல வேற யாரையாவது ஒருத்தர ஸ்டேஷன்ல ஆஜர்படுத்திருக்க முடியும். பணத்தை கொடுத்தா பழைய ஏத்துக்க யாரும் வரமாட்டாங்களா என்ன? ஆனா அது நீங்க பண்ணல சார். தாம் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அவரே போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்க. எப்படியாவது அவர் பண்ண தப்ப சரி செஞ்சிடணும்னு நீங்க ராஜேஷை காப்பாத்த அவ்வளவு போராடுறீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்க முடியும் சார்? உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதுதான் இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு தோணுது சார். உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல சார்.